மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவன் மனுஷனை அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனுஷன் ஒரு சிறிய உலகத்தைப் போல இருக்கிறான். உலகத்தில் வானமும் பூமியும் இருப்பது போல மனுஷனுக்குள்ளே ஆத்மாவும் சரீரமும் இருக்கிறது. மனுஷனுடைய சரீரமும் அவனுடைய ஆத்மாவும் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்னும் விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு மிகவும் வினோதமானது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதம் மிகவும் சாதாரணமானது. ஆனாலும் மனுஷன் மிகவும் அற்புதமானவன். மண்ணிலிருந்து ஜீவனுள்ள மனுஷனை உண்டாக்குவது மிகவும் கடினம். தேவனாகிய கர்த்தரோ சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து சிருஷ்டிக்கக்கூடிய தேவனால் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குவது லேசான காரியம். மனுஷனை உருவாக்குவதற்கு மண் இருக்க வேண்டும் என்னும் அவசியம் கூட தேவனுக்கு இல்லை. அந்த மண் கூட இல்லாமல் தேவனால் மனுஷனை உருவாக்க முடியும். ஆனாலும் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குவது தேவனாகிய கர்த்தருடைய சித்தமாயிற்று. தேவன் மனுஷனை விலை உயர்ந்த பொன்னிலிருந்தோ முத்துக்களிலிருந்தோ வைரத்திலிருந்தோ உருவாக்கவில்லை. அவர் மனுஷனை பூமியின் சாதாரண மண்ணினாலே உருவாக்குகிறார். நம்முடைய சரீரம் சாதாரணமான மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய சரீரத்தின் அமைப்பும் இசைவும் பூமியின் மண்ணினால் உண்டானது. தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கியதினால் நம்முடைய சரீரம் மண் பாத்திரத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய சரீரத்தை குறித்து பெருமைப்பட நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். மனுஷருடைய சரீரம் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டாலும் நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் நம்மை மிகவும் நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் உருவாக்கி இருக்கிறார். தேவன் மற்ற சிருஷ்டிகளையெல்லாம் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். ஆனால் அவர் மனுஷனை மாத்திரம் உருவாக்குகிறார். சிருஷ்டிப்பதும் உண்டாக்குவதும் ஒரு க்ஷணப்பொழுதில் நடைபெறும் காரியம். உருவாக்குதல் என்பது படிப்படியாக உருவாக்குவதை குறிக்கும். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கும் போது மிகவும் கவனமாகவும் மிகவும் நுணுக்கமாகவும் உருவாக்குகிறார். மனுஷனுடைய சரீரம் மண்ணாயிருந்தாலும் இதை உருவாக்கின தேவனாகிய கர்த்தரின் கைத்திறமை மிகவும் அற்புதமானது. அது மனுஷனுடைய சரீரத்தில் காணப்படுகிறது. ஆகையினால் நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. மனுஷனுடைய ஆத்மாவின் சிருஷ்டிப்பு மிகவும் அற்புதமானது. அது அதிக விசேஷமானது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். இந்த ஜீவ சுவாசம் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஜீவ சுவாசமானது பூமிக்கு உரியது அல்ல. அது பூமியினால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல. மனுஷனுடைய சரீரம் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனுக்குள் ஊதப்படும் ஜீவ சுவாசம் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது அல்ல. ஜீவ சுவாசம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வருகிறது. தேவனாகிய கர்த்தரே ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதுகிறார். மனுஷன் ஜீவாத்மாவாகிறான்.
நம்முடைய ஆத்மாவில் இருப்பது ஜீவ சுவாசம். ஜீவனோடு இருக்கிற நாம் தேவனுக்கேற்ற விதமாக சுவாசம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாயும் அவருக்கு பிரயோஜனமானதாயும் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கரத்தில் இருந்தே நம்முடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய ஆவியை நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். மனுஷன் ஜீவாத்மாவாய் இருக்கிறான். ஆத்மாவே மனுஷன். நம்முடைய சரீரத்தில் ஜீவ சுவாசம் இல்லை என்றால் அது ஜீவன் இல்லாமல் மரித்து கிடக்கிற பிரேதமாய் இருக்கும். ஜீவனற்ற சரீரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். மனுஷனுடைய சரீரத்திலே ஜீவ சுவாசம் பிரவேசித்த விதம் மிகவும் அற்புதமானது. நாம் ஜீவாத்மாவாய் இருப்பதினால் நமக்கு ஞானம், அறிவு, சிந்தனை, உணர்வு ஆகிய பண்புகள் உள்ளன. இவை எல்லாமே தேவன் தமது கிருபையினால் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிற கிருபைகளையும் தாளந்துகளையும் மிகவும் ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய தாளந்துகளை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிருபைகளை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மனுஷனுடைய சரீரத்தை விட அவனுடைய ஆத்மாவே மிகவும் முக்கியமானது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய சரீரத்தை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மனுஷனுக்கு ஆத்மாவை கொடுக்கும் போதோ கர்த்தர் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். நீதிமொழிகள் 15:32. மனுஷனுடைய சரீரத்தை ஜீவ ஆத்மாவாக்கின தேவனாகிய கர்த்தரால் மனுஷனுடைய ஆத்மாவை புதுப்பிக்கவும் முடியும். கர்த்தரால் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் முடியும், நம்முடைய ஜீவனை எடுக்கவும் முடியும். ஆகையினால் நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆதாம் என்பதற்கு மண் என்று பொருள். மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். இதற்கான எபிரேய வார்த்தை ஆதாம் என்பதாகும். இந்த வார்த்தைக்கு முன்பாக சுற்றுச்சொல் வந்தால் இது ஆதாம் என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை குறிக்கும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதிலும் இந்த வார்த்தை சுற்றுச்சொல் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பதினால் அது மனுஷ சந்ததியை பொதுவாக குறிப்பிடும்.